அப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தப்போ வேலை தேடி வந்தப்போ நான் என்னோட முத ஜாப் சொல்லாமா இது தாராளமா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் சன் டிவி சூரியன் எஃப்எம் தான். எனக்கு முத ஜாப் வந்து ஒரு எல்பிஜி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பாலாஜி சிலிண்டர்ஸ்னு ஒரு கம்பெனி. பாலவாக்கத்துல எம்ஜிஆர் சாலையில இன்னும் அந்த பழைய போர்டு இன்னும் இருக்கு. அப்ப அந்த கம்பெனி இல்ல, அந்த இடத்துல வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு நாள் என் பசங்களை எல்லாம் கூட்டு போகும்போது கார் நிறுத்தி இந்த போர்டு போட்டோ எடுத்து போட்டேன். இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னால் ஒரு கம்பெனி இருந்தது. இந்த கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட முதல் சம்பளம் 650 ரூபாய் மாசத்துக்கு, 650 rupees. அப்போ மேன்ஷன்ல ஐ வாஸ் ஸ்டேயிங். வெஸ்ட் மாம்பலத்தில் மேன்ஷன்ல இருக்கேன். 10க்கு 10 ரூம், மூட்டை பூச்சி கடி, ஒரு 15 ரூமுக்கு 3 பாத்ரூம், 3 டாய்லெட் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மேன்ஷன் லைஃப். அந்த 2003ல வந்து அப்பதான் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ வந்து நடராஜ், கண்மணி, சங்கர் இவங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. ஏன்னா அப்பதான் சூரியன் எஃப்எம் உடைய டெஸ்ட் ரன் நடந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் மேன்ஷன்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். பட் அங்க எப்படின்னா எந்த ஸ்டேஷன் நேமும் வராது. ஒரே நிமிஷம், கூஸ்பம்ஸ். இது ஏன் நான் சொல்லிடுறேன், பிகாஸ் நீங்க ஸ்பாட்டிஃபைல இப்ப எல்லாமே நினைச்ச பாட்டு கேட்டுற முடியுது, நம்ம நினைச்சா நம்மளோட பாட்காஸ்ட போட்டுற முடியுது. பட் ஒரு ரேடியோல நம்ம குரல் கேட்கறது எப்படி இருக்கும், அதுவும் அந்த டைம்ல அந்த விளம்பரங்கள்லாம், அந்த பிங்க் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும். எங்களுக்குலாம் நீங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்களுக்கு சீரியஸ்லி ஐ டெல் யூ, யூ லைக் காட்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அந்த குரல் வந்ததுன்னா அந்த குரல் வந்து இந்த உலகத்தையே இயக்கும், சென்னையவே இயக்கும். நிஜமாவே அதுதான் லவ் ஃபார் ரேடியோ நினைக்கிறேன், சீரியஸ்லி.